Hi guys, welcome to my channel Just Follow. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செம்மையான ட்ரிக்கு ஈஸியாக வாட்டர் படிக்கிறது அதான் சொல்லி கற்றுக் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு என்னோடய சென்சிட்டிவிட்டினா 200 தான், மற்றபடி நான் காப்பி பண்ணதில்லை. 200 மட்டும் தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் அந்த டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டிங்கன்னா அது ஹை எஃப்பிஎஸ் கொடுப்பாங்க. எஃப்பிஎஸ் அது நீங்கள் ஹைக்கு போட்டே ஆகணும். நார்மல் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பரவாயில்ல ஹேங்கர் மாதிரிக்கான ஒரு வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் ஹைக்கு போடுறதா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். எல்லா கன்னும் ஹெட் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் MP40 அண்ட் UMP அண்ட் ரெஸ்டர்கள் எடுக்க போனேன். எப்பயா அடிக்கணும்னு ஒன்று கற்றுக் கொடுக்க போனேன். என்ன நம்ம வெளியில் போய்க்கு நிமிஷம் UMPயோ MP40 எடுங்க, அதோட சேர்த்து டெசர்ட்டுகள் எடுங்க. இப்போ எத்தாச்சா? இப்போ பாருங்கள், நீங்கள் எப்படி தலைக்கிட்ட கரெக்டாக போகுது பாருங்க. தொடரமானே தேக்கிற கதை ஹேக்கர் கிடையாது, எதுவுமே இல்லை. சென்சிட்டிவ் மாதிரி தான் ஃபோன், உண்மையான ஃபோனில். ஆனால் இதில் வந்து 4GB நான் டிபே யூஸ் பண்ணேன். ஹரிஷ்கால் சொன்ன மாதிரி 160 அப்படி சொன்னாங்க. யூடியூப் சேனல் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஹரிஷ்கா ப்ரோ. எப்படின்னா அந்த டெசர்ட்டுக்குள்ளே வச்சு ஹேம் லாக் ஆகிக்கணும்னா நம்ம கால் எனிமி கிட்ட இருப்பாங்க, அந்த கால் கிட்ட இருப்பாங்க. அதில் வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக தள்ளிக்கிட்டே போகும், எய்ம் லாக் ஆகும். உண்மையாண்ணா டெசர்ட்டு ஊர் பேக்கரு எதனா அங்கன்னு. ஆனால் எஸ்விடியில் பார்த்தீங்கன்னா எலி ஷேப்பு சொல்லுவாங்க. அந்த ஃபயர் பட்டனில் எலி ஷேப்பு எப்படின்னா ரிவர்ஸ் மாதிரி போடும், ஸ்ட்ரைட் லைன் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டனை 30 to 40 இருக்கணும். சாரி 35 to 40 இருக்கணும். நான் எனக்கு ஒன்று பர்ஃபெக்ட்னால 37 கரெக்டாக வச்சுருக்கேன். நான் எனக்கு என்ன ஃபயர் பட்டன் வரும் பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். என்னடா வாமிட்டு அழுத்தி அடிக்கிறேன், அந்த காலிக்கிட்ட மாதிரி தான் அடிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி காமிக்காது. நீங்களே பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்ட்டு. காலிக்கிட்ட வச்சு தான் அடிப்பேன். கைஸ், நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணீங்கள்ல, சர்ச் பண்ணியாச்சு. ஆனால் வீடியோக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, சென்சிட்டிவ்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே ஜன்னல் 2 ரெட் டாட்டு 2x4 ஸ்கோப்பு அந்த சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பேச்சு கேட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ ஒரு ஹெட்ஷாட்டு சொல்லுங்கள். ஆனால் ஃபேக்கு. நீங்கள் நான் சொன்ன மாதிரி எனக்கு வரும். ஆனால் நீங்கள் வரலாம் எனக்கு ரெமன்லாம் சொல்லுங்கள். ஆனால் 140 to 200 நீங்களே புரிஞ்சுக்கணும். இப்போ 148னா ஓகே, 142னா ஓகே, 162னா ஓகே, 167னா ஓகே. நான் சொன்ன மாதிரி வராது கைஸ். நீங்களே புரிஞ்சுக்கணும் எது சென்சிட்டிவ், என்ன நம்பருக்கு நல்லா இருக்குன்னா அதே நீங்கள் புரிஞ்சுட்டா இது ஓகேவா கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னா ஈஸியாக ஆகிடுச்சிட்டு போகலாம். இதே எவ்வளோ இதில் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி யூடியூப்பில் சென்சிட்டிவ் போட்டுட்டு அவசரமாக அப்போ என்ன கிளாஸ் ஸ்கோர் பேட்டிலோட எல்லாம் போகக்கூடாது. நீங்கள் ட்ரைனிங்கில் போயிட்டு நீங்கள் இதில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணது தான் உங்களுக்கு ஹெட்ஷாட்டு கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்க வரும், உங்களுக்கு வரும். இப்போ நான் எதுக்கு இதில் காமிச்சிருக்கேன்னா நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி தான் காமிச்சிருக்கேன். எப்படி அனுக்கணும்னு இப்படி தான் ட்ரைனிங்கில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிதுக்காக உனக்கு காமிக்கிறேன் இவ்வளோ நேரமாக. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன் இந்த வீடியோ போயிருக்குன்னா 5 பேர் சப்ஸ்கிரைபர்ஸு கேட்டுருக்காங்க கமெண்டில். நான் தான் ஓகே சொன்னேன். சாரி, ஐ சாரி, நான் லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேட்டது 3 மாதம் ஆயிடுச்சு, நானே மறந்து போயிட்டேன். நீங்கள் என்ன கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணேன் கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு எஸ்விடி அண்ட் வுட் பேக்கர். இந்த கன்று ஒரு சொல்யூஷன் ட்ரிக்கு சொல்ல பார்ப்பாங்க வாங்க. வுட் பேக்கர் எஸ்விடி இது எப்படி இருக்கணும்? வுட் பேக்கருக்கு அதே தான் சீன். என்னதுன்னா டெசர்ட் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல அந்த கால் கிட்ட அந்த மாதிரி வுட் பேக்கர்
அப்படின்னு தலைக்கிட்ட மேலே அடிப்பாங்களே அந்த மாதிரி அடிக்கலாம், எதனோட 2 வச்சு அடிக்கலாம். ஆனால் ஃபயர் பட்டன் யூஸ் ஷேப் என்னென்னா யூவி ஷேப் கிடையாது, ஸ்லைட் ட்ராக் டபுள் எஸ் கன்னு இல்லை, அதை வச்சு தான் நீங்கள் ஜம்ப் பண்ணி ஓடுறது தலைக்கிட்டே அடிக்கிறதுக்கு வி ஷேப் அடிக்கணும். ஷூட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி அடிக்கணும்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வரப்போது பாருங்க. கைஸ் இதில் நான் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணி கட் பண்ணி நான் போடலை. அந்த கேம் விளையாடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னே அப்படியே போட்டு அந்த ஸ்டிக்கர் அந்தமாதிரி போட்டுட்டு காமிக்கிறேன். அவன் தான் நான் எடிட்டே பண்ணவே இல்லை ஹெட்செட்டில். உண்மையானா ஹெட்ஷாட்டு அவதான் முடிஞ்சிச்சு. என்ஜாய் தான். அவதான் கைஸ் முடிஞ்சிச்சு. ஏதோ டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்னா சொல்லுங்கள் ப்ளீஸ். கமெண்ட்னா சொன்னீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் நான் வெளியில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னதுன்னா நான் அன்றைக்கி சொன்னேன்ல சென்சிட்டிவி, இது திரும்ப காமிக்கிறேன். சிஎஸ்எல்லாம் பார்த்தா ஹீரோய்க்கு வச்சுட்டேன், ஹாப்பியாக இருக்குது. சென்சிட்டிவிட்டினா 200 நான் வச்சுருக்கேன். அந்த நானே சொல்லியிருக்கேன் வீடியோவில். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உள்ளே போங்க, கிராஃபிக்ஸ்லாம் ஸ்மூத்தாக வைங்க. ஸ்மூத் வச்சு தான் உங்கள் ஃபோனில் ஸ்மூத்தாக இருக்கும். வீடியோஸ் ஹைட்டில் வைக்கணும். ஹைட்டில் இருந்தால் உங்கள் ஃபோனில் நல்லா இருக்கும், விளாட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள் மியூசிக்கில் இப்போ இந்த டீம்மேட்டை வச்சு நீங்கள் பேசுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பாட்டு மிஸ் ஆகிட்டு ஒரு குழப்ப கேட்கும். அங்கே நீங்கள் மியூசிக்கு ஜியை வச்சுக்கணும். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பேசுறது கீழே கேட்கும். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை ஜாஸ்பரோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் லோட் ஆகணும்.